ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிப்படை உரிமைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது சுரண்டலுக்கான உரிமை விதி 23 மற்றும் 24 பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதி 23ல் சட்டவிரோத ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர் முறையை ஒழிப்பது பற்றி குறிப்பிடுவதாகும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆண் பெண் குழந்தைகளை விற்றலோ வாங்கவோ கூடாது. மேலும் விபச்சாரம், தேவதாசி முறை அல்ல அடிமை முறைகளை ஒழிக்க வேண்டும். கொத்தடிமை முறையில் வேலை வாங்குதல், ஊதியமின்றி வேலை வாங்குதல் போன்ற சட்டங்களை தவிர்த்தல். இதனால் காரணமாகத்தான் சில பல சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்களில் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948லேயும், ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970லேயும், சம ஊதிய சட்டம் 1976லேயும், கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு சட்டத்தை 1976லேயும் கொண்டு வந்தார்கள். இதற்கு அடுத்தது விதி 24 என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை தொழிலாளர்களை பாதுகாத்தல் வேண்டும். அதற்குனே தனிப்பட்ட ஒரு விதி தான் விதி. இந்த விதியில் குழந்தை தொழிலாளர்கள், அதாவது குழந்தைகள் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் எந்த வீட்டு வேலைகளுக்கும் மற்ற வேலைகளுக்கும் அனுப்பக்கூடாது. அவ்வாறு அனுப்பி ஏதேனும் தகவல் கிடைச்சிச்சுன்னா அவ்வாறு வேலைக்கு வைத்திருப்பவர்கள் 20,000 தேசிய குழந்தை பாதுகாப்பு ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் அந்த குழந்தையை பராமரிப்பார்கள். இதன் மூலமாக தான் 2005 தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமும், 2006 வீட்டு வேலை மற்றும் பிற வேலைகளுக்கு அனுப்புவதில் தவறானது என்ற சட்டமும் கொண்டு வரப்பட்டது.